கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளில் புதிய காரியத்தை ஏசப்பா உங்களுக்கு செய்ய போகிறார். நம்புங்க, இந்த நாளில் பெரிய காரியம் உங்களுக்கு நடக்க போகிறது. உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட போகிறது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேறப் போகுது. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஜீவ வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு ஜெபிக்கணும். ஆண்டவர் இன்றைக்கி எங்களோடு வேத வசனத்திலிருந்து பேசியிருக்கீங்க. இதன்படி எங்களை காத்துக்கொள்ளுங்க, எங்களை நடத்துங்க, எங்கள் வாழ்க்கையில் மேன்மை தாருங்கன்னு கேட்கணும். ஏசப்பா கண்டிப்பாக செய்வார். உங்களுடைய ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா பெரிய காரியங்களை செய்வார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 12:2. அவரவர் தங்கள் தோழரோட பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். அவரவர் தங்கள் தோழரோடு பொய் பேசுகிறார்கள். அழகாய் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லாரு, தோழன் என்றால் நண்பன், சிநேகிதன் சிநேகிதி. அவங்க சிநேகிதரோடு நண்பர்களோடு பொய் பேசுகிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க எல்லாம் பேசுகிறது உண்மைதான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லது உங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம், படிக்கிற இடத்துல அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக நண்பர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, சிநேகிதர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அவங்க உங்கள்கிட்ட பல காரியங்களை பேசலாம். அவங்க வீட்டு சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள், அல்லது அவர்களுக்கு தெரிந்த உங்களுக்கும் தெரிந்த சில நபர்களை குறித்த நல்ல காரியங்கள், குறைபாடுகள்லாம் பேசுவாங்க. நீங்கள் அவங்க பேசுகிறதெல்லாம் நம்புறீங்க, எல்லாம் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நிறைய பொய் பேசுவாங்க மனிதர்கள், நிறைய பொய் பேசுவாங்க. நம்ம நம்பிடுவோம் புரிந்து கொண்டீர்கள். சில நேரத்தில் அவங்கள்ட்ட சில பிடித்த ஆட்களை கூட பொய்யான காரியத்தை அவங்க சொல்லி உங்களை பிரிச்சிருப்பாங்க. சரியா? உங்களுக்கு விரோதமாக பேசினாங்க, திட்டுனாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நம்பி அவங்கள்ட்ட இருந்த சிநேகத்தை நிறுத்தியிருக்கலாம், அவங்கள்ட்ட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மையில் அவங்க பேசியிருக்க மாட்டாங்க, பொய் பேசியிருப்பாங்க. அதே போல் ஏதாவது ஒரு ஆளை குறித்து ஒரு தவறான செய்தியை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் நம்பி அவங்கள விட்டு விலகி இருப்பாங்க. அவங்க சில நேரத்தில் உண்மையாக இருக்காது, கரெக்டாக இருக்காது, பொய்யா பேசியிருப்பாங்க. நீங்கள் அவங்கள வெறுக்கிறதுக்கு ஏற்றபடி ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நம்பி அது உண்மை செய்துன்னு நீங்கள் அவங்கள விட்டுருக்கலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? ஃபோன்லலாம் பேசுகிறாங்கல்ல நண்பர்கள், சிநேகிதிகள், குடும்பத்தில் உள்ள ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்கள, கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களை பற்றி, சில ஆட்களை பற்றி, சில காரியத்தெல்லாம் பேசும்போது எல்லாம் உண்மையான செய்தி இல்லை, ஏதோ ஒரு சூழ்ச்சி தான் நடக்குது. அதில் மாட்டிக்கொள்ளாதீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய கிருபைக்கு நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி. சிநேகிதர்கள், தோழர்கள் போய் பேசுவார்களா? இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் இனி கவனமாக இருக்கட்டும். யார் என்ன பேசினாலும் அது உண்மை செய்திதானா என்பதை பரிசோதித்து அறிந்து கவனமாய் நடக்க கிருபைத்தார். வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கும். இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருநாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருமே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கமெண்ட் செக்ஷனில் ஜெபக்குறிப்பு அனுப்பியிருக்கிற அனைத்து ஜெபக்குறிப்புக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பதில் கொடுப்பீராக, அற்புதம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.